நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வடகறி பண்ணி காட்டுறேன். ரொம்ப இட்லி, தோசை, இடியாப்பம், சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்முறை காட்ட பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், 2 மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இது கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், இது பட்டை, கிராம்பு, சோம்பு தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். வடை நான் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். வடையை அவிச்சும் போடலாம், எண்ணெயில் பொரித்து எடுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி இப்படி தான் நான் எடுப்பேன். உதுத்து விடணும், இதெல்லாம் உதுத்து போடணும். மிளகாப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம வீட்டு மிளகாத்தூள், ஹோம்மேடு மிளகாத்தூள், 3 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, இது தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு. முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சி போட்டால் நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் இதெல்லாம் சேர்த்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. கடுகு தாளிக்க கடலெண்ணெய், இந்த கடலெண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. கடலெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுலேயே எண்ணெய் குடிச்சிருக்கிறபடியே. அடுத்து கொஞ்சோண்டு கடுகு, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் எண்ணெயில் பொரியணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கருவேப்பிலை, மிளகாய் கீரி வச்சு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாயுக்காண்டி கொஞ்சம் கொண்டு போடலாம். தக்காளி, 3 தக்காளி, இதுதான் புளிப்புக்கு, வேறு எதுவும் போடுறது கிடையாது. இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன், கல்லுப்பு போடுறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது மசால் பொடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹோம்மேடு மசாலா தூள், கரம் மசாலா, இது காஷ்மீர் மிளகாத்தூள் 3 போடுறேன். போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு இப்போ இந்த பொரிச்ச உடைய நல்லா ஊற்றி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து போட்டு இப்போ தக்காளி மசிஞ்சிட்டு இந்த பக்கம் வரணும். அப்போ தான் நம்ம குழம்பு டேஸ்ட்டாக வரும். நல்லா கரைஞ்சி மசிஞ்சு இப்போ அதோட இதையும் போடணும். இப்போ ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஃபைனலில் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் போட்டு இது பண்ணணும். கொஞ்சம் இப்போ வாசமெல்லாம் போகணும், மிளகாப்பொடி வாசமெல்லாம் போன விட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மிளகாப்பொடி வாடையெல்லாம் போயிடுச்சு. தேங்காய் அரைச்சதை ஊற்றுறோம் ஃபைனலாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நிறைய நல்ல வீடியோலாம் ஊடால போட்டிருக்கேன், அதெல்லாம் அங்கே பார்க்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மா. இது கொஞ்சம் கொதி வந்தோடனே இறக்கிறோம், அவ்வளோதான். ஃபைனல் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா செய்து கொடுங்க. இதே போல் செய்து, ரொம்ப சிம்பிள் தான். வீட்டுக்கு வடை போட்டிங்கன்னா அதில் 10 வடையை எடுத்து வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இது செஞ்சிங்கன்னா தோசை, இட்லி, இடியாப்பம், சாப்பாடு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிபி இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேம்மா.